வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1ல கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ செஷனுக்குள்ள போயிடலாம். அரேஞ்ச் குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது கீழ்கண்டவற்றை காலை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 அப்படிங்கிற சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஃபர்ஸ்ட் வந்து, எது செகண்ட் வந்து, எது தேர்ட், எது ஃபோர்த், நாலாவது வந்துன்னு சொல்லி பார்க்க போறோம். மித்ரமேளா, அனுசீலன் சமிதி, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, அதாவது இந்திய தன்னாட்சி கழகம், இந்துஸ்தான் காதர். இந்துஸ்தான் காதர் அப்படின்னா காதர் பார்ட்டி, காதர் கட்சியை தான் இந்துஸ்தான் காதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆன்சர் பார்த்தோம்னா 1 2 3 4. அதுக்கான விளக்கம் நான் சொல்றேன். மித்ரமேளா உருவானது 1900. அதை உருவாக்குனது விடி சவர்கர். ஸோ விடி சவர்கர் தான் மித்ரமேளாவை உருவாக்கியிருக்காங்க. அனுசீலன் சமிதி உருவானது 1902. அனுசீலன் சமிதி உருவானது 1902. சரிங்களா? இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி அதாவது இந்திய தன்னாட்சி கழகம் உருவானது 1905. இந்துஸ்தான் காதர் கட்சி உருவானது 1913. சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1 2 3 4. ஸோ கால வரிசைப்படி நம்ம பண்ணியாச்சு. இப்போ இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதாவது இந்திய தன்னாட்சி கழகம். இந்த இந்திய தன்னாட்சி கழகத்துடைய நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. சியாம்ஜி கிருஷ்ணவர்மா லண்டன்ல தான் இந்த இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. லண்டன்ல அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியன் சோசியாலஜிஸ்ட், அதுவும் இந்தியன் சோசியாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. இந்துஸ்தான் காதர், அதாவது காதர் கட்சி உருவானது 1913. லாலா ஹர்தயால் தான் உருவாக்கி இருக்காங்க. இந்த காதர் கட்சியோட தலைமையகம் வந்துட்டு சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த ஹிந்துஸ்தான் காதர் இல்ல காதர் கட்சியுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், முதல் தலைவர் சோகன் சிங். சரிங்களா? இந்த ஹிந்துஸ்தான் காதர் கட்சியுடைய முதல் தலைவர் சோகன் சிங். ஹிந்துஸ்தான் காதர், அதாவது காதர் கட்சிக்கு பழைய பேர் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன், அதுதான் காதர் பார்ட்டியுடைய பழைய பேர். ஓகேங்களா? தேங்க்யூ.